வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. எப்படி இருக்கீங்க எல்லாம்? நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. வரன் தேடுற அனைவருக்கும் ஸ்வீட்டான நல்ல வரன் கிடைக்கும். அது என் ப்ரேயர் தான். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் முள்ளாங்கி சாம்பார் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு முள்ளாங்கி இருந்தது, அதை உடனே சாம்பார் வச்சாச்சு. முள்ளாங்கி சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக போடுங்க, நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு வைங்க. இது போல் முள்ளாங்கி தனியாக வரும். ஓகே ஓகே. ஆமாம், உடையாது. உருளைக்கிழங்கு காராமணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் நான், வேக வைக்காம. அதையும் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக காரம் போட்டு நல்லா அந்த தொக்குல நல்லா தொக்கு சுண்டி வந்த பிறகு உருளைக்கிழங்கு வேக வச்சு போடுங்க. நல்லா இருக்கும். சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை. ஒரு பால்கார் என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபேமஸான பால்கார். எல்லாட்டையும் அந்த ஊர்லேயே அவர் தான் எல்லாட்டையும் போய் பால் கொடுக்கறது. அதான் அந்த வண்டி எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் இது பண்ணுறது. ரொம்ப நல்ல பேர். அவருக்கு திடீர்னு யோசனை வருது, இவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்களே, சரி இதில் கொஞ்சம் தண்ணி கலப்போம், எப்படி வாங்கினன்ட்டு ஒரு கால்வாசி தண்ணி கலக்கிறார். கலந்து வைக்கிறார். அப்போது அவர் பேர் குறையில, அதாவது அவர் மதிப்பு குறையில. ஜனங்க இன்னும் வாங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துட்டு இன்னும் ஒரு தண்ணி ஏற்றுவோம், பாதி பால் பாதி தண்ணி ஆக்கிடுவோம் அப்படின்றார். அப்படியும் வியாபாரம் ஆகுது. இன்னும் ஜனங்க எந்த குறையும் சொல்லலை. பார்த்தாரு, சரி இதே நல்லாயிருக்கு, இப்படியே பண்ண வேண்டியதான் வந்துட்டு. இன்னும் அவர் சின்ன பழக்கம் அவர்கிட்டன்னா, எந்த வியாபாரம் பண்ணாலும் அசல் தனியாக வைப்பார், லாபம் தனியாக வைப்பார். இப்படி இருக்குது. இப்போ பாதி தண்ணி பாதி பால். அதனால் அதே வர பைசாவை கலெக்ஷன் பிரித்து வச்சுருந்தார். அந்த மாத கடைசியில் போய் நம்ம கலெக்ஷன் பண்ணுவோம்ல, மந்த் எண்டில், அது மாதிரி இருக்கும்போது இது ஒன்று அது ஒன்று தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துன்னு வந்தார். வரும்போது அவருக்கு ஒரு மரத்தான் நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு மரத்தான் நின்றுட்டு கொஞ்சம் போயிட்டு வந்தார். அந்த கால் கழுவின்னு வந்தான்னு வைங்களேன். வரும்போது குரங்கு என்ன பண்ணிட்டு அந்த பேக் எடுத்துன்னு போயிடுச்சு. அது சைடில் ஒரு பேக் வச்சுருந்தார். பேக் எடுத்துன்னு போயிட்டு இவர் எவ்வளோன்னு கத்துறார். ஏன்னா பணம் அதில் இருக்குது. உடனே ஒரு கட்டத்துக்கு இவர்கிட்ட போட்டுது, ஒரு கட்டத்துக்கு தண்ணியில் போட்டுச்சு அந்த ஓடுற ஆற்றுல. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவர் என்ன யோசனை பண்ணதுன்னா, பாதி தண்ணி பாதி பாலில் நம்ம ஒரிஜினலாக இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இப்போ பாதி தண்ணி கலக்கவே இதை மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி தொட்டு தண்ணியில் போயிடுச்சு, பால் தொட்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னு திருந்தி வாழ்ந்தார்.